ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா ஒரு ஷாப்பிங் விலாக் தான். டிமார்ட் தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டிமார்ட் ஷாப்பிங் தான். டிமார்ட் எப்பொழுது குன்றத்தூரில் இருக்கிறதுக்கு போவோம். இந்த தடவை புதுசாக ஓப்பனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் புதுசாக ஃபஸ்ட் டைம் போகிறோம். எங்கன்னா புதுப்பாக்கம் டிமார்ட் தான் போகிறோம். அது எங்கே இருக்குன்னா வண்டலூருக்கும் கேளம்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்குது. அதாவது வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் புதுப்பாக்கம் இருக்குது. அங்கே இருக்க டிமார்ட் தான் போகிறோம். அது புதுசு தான், ஓப்பன் பண்ணி 3 months கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்தோம். ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நிறைய பேர் பேட் ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனும் வேறு மாதிரி இருக்கும். சரி, நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு போனோம். நிஜமாவே ஓகே தான். குன்றத்தூர் டிமார்ட் நாங்கள் போகும்போது எப்படி இருந்துச்சோ மேக்ஸிமம் அப்படி தான் இருந்தது. 80%. இன்னும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணி வைக்கல, ரொம்ப அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கல, ஆனால் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதான் டிமார்ட், புதுப்பாக்கம் டிமார்ட். இது பார்க்கிங்லாம் நல்லா பெருசாக தான் இருந்தது, ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ஃப்ரீயாகவும் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வீக் டேஸ் தான் போனோம், ஆனால் அன்றைக்கே க்ரௌடாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. புதுசாக நான் அங்கே பார்க்காதது கூட இங்கே நிறைய திங்ஸ் நான் பார்த்தேன். எல்லா பொருட்களுமே இங்கே இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. ஸோ நிறைய திங்ஸ் நான் கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன். பட் மளிகை ஜாமான் தான் வாங்கினேன், மற்றது ரொம்பலாம் இல்லை. என்னென்ன மளிகை பொருட்கள் தேவையோ நான் லிஸ்ட்டு வச்சதை தாண்டியுமே நிறையவே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி வர தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லூஸில் தான் நான் எல்லா பொருளுமே எடுப்பேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் அதில் மெயினாக வாங்க வந்தது ரைஸு, இதெல்லாம் தான் வாங்க வந்தேன். ஸோ அதுக்கு எல்லா தேவையான பொருட்களுமே லூஸில் இருந்த எல்லா பொருளுமே நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது லிக்விட் வாங்கினேங்க, ஃபேபோடது. இதுவரையும் நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி வரையும் நான் ஆன்லைனில் மீஷோவில் இந்த 10 liters 5 liters வரும் இல்லையா வாஷிங் மிஷின் லிக்விட், அதுதான் வாங்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஃபேபோடது வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோஸில் முடிஞ்ச அளவு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கவர் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் அதுக்கு நியரில் இருக்கீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிமார்ட்டில் எப்படி இருக்குமோ அதே போல் தான். நான் ஒரு சில பொருட்களும் வாங்கியிருந்தேன். இது சோப்பு பாக்ஸ் வாங்கினேன், 15 ரூபா தான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் 2 வாங்கிக்கிட்டேன். அப்புறம் மக்ஸுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே நான் குன்றத்தூரில் கூட இப்படி பார்த்ததில்ல, நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. கிளாஸ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பொருள்லையுமே சரி, பீங்கான் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நல்ல வெரைட்டியாக தான் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 வாட்டர் பாட்டில் வாங்கினோம். வீட்டில் போயிட்டு நான் என்னென்ன வாங்கினேன்றதை காட்டுறேன். என்னால் தள்ளவே முடியல, எவ்வளோ இருக்குது பாருங்கள் பொருள். மளிகை பொருட்கள் தான் நிறைய. வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன். பட்ஜெட் எப்பொழுதுமே நம்ம ஏதாவது வாங்க போனோன்னா நான் எப்பொழுதுமே தேவையான பொருளை நான் எழுதி மெசேஜாக நான் வச்சுட்டு தான் போவேன். அங்கே போயிட்டு தேவையானது மட்டும் தான் எடுப்பேன். அது போல் தான் எடுத்தேன். இப்போயும் நான் அனாவசியமாக எதுவும் வாங்கலை, மளிகை பொருள் தான் வாங்கியிருக்கேன். ஒரு மாதம் 2 மாதம் வரணும் அப்படின்றதுக்காக தேவையான மளிகை பொருளை நான் வாங்கியிருக்கேன். அது நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட அதிகமாக தான் வந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா ரைஸ் மட்டும் நான் வாங்கினது எப்போதும் அங்கே சோனா முசிறி பொன்னின்னு ஒரு ரைஸ் இருக்கும், ஆனால் அது இந்த தடவை கிடைக்கல. நான் வேறு வாங்கினேன், பட் அது நல்லா இல்லை. அதை வேறு நான் அதிகமாக 10 கிலோ கிட்ட வாங்கிட்டேன். வேறு வழி இல்லை, அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். குக்கரில் வச்சா நல்லா இருக்க மாட்டுது, சாதமாக வடித்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கு. ஸோ அது முடிகிற வரையும் வடித்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அதுவும் நல்லது தான், அதனால் நான் வடித்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பட்ஜெட்லாம் நான் சொல்லலை இதுவரை. டிமார்ட் ஷாப்பிங் போய் எந்த பட்ஜெட்டும் நான் சொன்னதில்லை, அது வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்கின திங்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். ஃபேபில் 4 liter பேக்கெட் வாங்கியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. என் ஹஸ்பண்ட் தான் இப்படி யூஸ் பண்ணு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கல. அப்புறம் என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லை, அவங்க தானே வாங்கி கொடுக்குறாங்க, அதான் வாங்கி ஆகணும்னு சரி வாங்கிட்டேன். அப்புறம் டைல்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷு சின்ன இடுக்கிலலாம் கழுவுறதுக்காக இந்த சின்ன ப்ரெஷ் வாங்கினேன். அப்புறம் 2 சோப்பு வைக்கிற பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் பினாயில் வாங்கினேன், ப்ரெஷ்ஷு, சோப்பு, அப்புறம் விஸ்பர் வாங்கியிருக்கேன். 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் மளிகை பொருள். இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா கோதுமை ரவை, மிளகாய்,
அப்புறம் ராகி மாவு வாங்கினேன், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பட்டாணி வாங்கினேன், பச்சை பட்டாணி கொஞ்சம் வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் இதுவரை பாஸ்மதி ரைஸ் வாங்கினதே இல்லை. அப்புறம் வெள்ளை உளுந்து வாங்கினேன். அரிசி சொன்னேன் இல்லையா, அந்த சைடில் இருக்கிறது அரிசி தான். 6 கிலோவில் 12 கிலோ கிட்ட வந்துச்சு ரைஸ், வீட்டுக்கு சாப்பிட்ற ரைஸ். இது வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ வாங்கினேன். இந்த பொருளெல்லாம் தான் நான் வாங்கினது. இதை நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் மேடம் பாருங்கள், ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று அங்கே என்ன இருக்கோ அதை எடுக்கணும். இப்போ அவளுக்கு இந்த வாட்டர் பாட்டில் தான் வாங்கினேன், 40 ருபீஸு. பட் நான் இன்னும் கூட குவாலிட்டியாக வாங்கியிருக்கலான்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரியுது, அந்த இப்போயே ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர மாதிரி எனக்கு தோணுது. பட் வாங்கிட்டோம், ஏன்னா பாட்டில் வந்து எல்லாமே உடஞ்சிருச்சு. அதனால் சரி இப்போதைக்கு 2 பாட்டில் வாங்கலான்னு வாங்கிட்டேன் நான். பட்டுவை பாருங்கள், மேலேருந்து என்னென்னமோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் வாங்கினேன். அதான் ரவை, அப்புறம் சர்க்கரை வாங்கினேன், வெல்லம் கொஞ்சம் வாங்கிட்டேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் வந்து மிளகாய், வரமிளகாய் வாங்கினேன், கோதுமை ரவை, ராகி மாவு, அப்புறம் வந்து கோல்டு வின்னரு, அணில் சேமியா, ராகி சேமியா. கோதுமை மாவு வாங்கலை, ஏன்னா கோதுமை மாவு இருக்குது, அதனால அது வாங்கலை. ஸோ இந்த திங்ஸ்லாம் தாங்க வாங்கினேன். விம் லிக்விடு இதெல்லாம் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன். தேவையானது வாங்கியாச்சு. ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்துடும். இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா பெருசு. நான் எல்லாத்தையும் பாக்ஸ்லலாம் கொட்டி வைக்க மாட்டேன், அப்படியே, ஏன்னா அவங்க ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அது அப்படியே வந்து நான் பாக்ஸில் போட்டுருவேன். ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்தா வாங்கியிருக்கேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்போ பாஸ்தா மாதிரி வாங்கிட்டேன். அப்புறம் அணில் சேமியா, ராகி சேமியா சொன்னேன்னா, கோல்டு வின்னர் 1 லிட்டர், எப்போதும் 1/2 லிட்டர் வாங்குவேன். 1/2 லிட்டர் அங்கே இல்லை, அதனால் 1 லிட்டர் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கடலை உப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இதுக்கு இடையில பாருங்கள், மேடம் மேலே ஏறி கீழே இறங்கி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டுருக்கா. பொட்டுக்கடலை வாங்கினேன். விட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அப்படி வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா மேடம் என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதனால் நான் அப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்கேன். இது வந்து இதெல்லாம் பாக்ஸில் வாலியெல்லாம் வந்து எம்டியாக இருந்துச்சு. நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னா எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. ட்ரம்லேயே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் புதுப்பாக்கம்ல இருக்க டிமார்ட் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.